தமிழக அரசியலில் திமுகவை எதிர்க்க அண்ணாமலை தான் சரியான ஆள் என்றும் அவரது ஆதரவாளர்கள் குரல் கொடுத்து வரும் நிலையில் அடுத்தடுத்து பல்வேறு அதிரடியான சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. கட்சியின் மாநில தலைவராக இருந்தவரை திராவிட கட்சிகள் மீதும் கடும் விமர்சனங்கள் முன்வைத்துக் கொண்டிருந்தார். இவருக்கு மற்ற கட்சிகள் எதிர்வினை ஆற்றும் அளவிற்கு இறங்கி வந்தன. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் கணக்கும் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அழுத்தம், அதிமுக கூட்டணிக்கான தேவை உள்ளிட்ட விஷயங்களை கருத்தில் கொண்டு அண்ணாமலையின் பதவி பறிக்கப்பட்டது. அதன் பிறகு நைனா நாகேந்திரன் தலைவர் நாற்காலியில் அமர வைத்தும் தமிழகத்தில் பாஜகவின் நடவடிக்கைகள் சற்றே சைலண்ட் மோடிற்கு சென்றன. இருப்பினும் தன்னுடைய குரலை வலுவாக்க ஒலிப்பதில் இருந்தும் அண்ணாமலை பின்வாங்கவில்லை. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனை காட்டிலும் அண்ணாமலை பிரஸ் மீட் தான் ஹைலைட் ஆகி வருகின்றன. அதே சமயம் கட்சி தலைமையின் எச்சரிக்கையை மீறி வார்த்தைகளை விடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது போன்ற விஷயங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் சிக்கலை ஏற்படுத்தி விடுமோ என்றும், தேர்தல் நேரத்தில் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துவிட்டால் என்ன செய்வது என்றும் கலக்கமடைந்துள்ளனர். இந்நிலையில் தான் அண்ணாமலையை சற்று அமைதியாக இருக்க தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் டெல்லியில் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அண்ணாமலைக்கு அழைப்பு விடுத்திருந்தும் அவர் செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்கையில், தொடர்ச்சியாக திருமண நிகழ்வுகள் இருந்ததால் டெல்லி செல்ல முடியவில்லை என்று பதிலளித்திருந்தார். ஆனால் அரசியல் களத்தில் இந்த பதில் ஏற்புடையதாக இல்லை என்கின்றனர். கட்சியின் முக்கியமான தேசிய தலைவர் அழைத்தும் செல்லாமல் அதைவிட திருமண நிகழ்வுதான் முக்கியம் என கூறுவதை விவரம் தெரிந்தவர்கள் கூட ஏற்க மறுப்பர். எனவே அண்ணாமலை வேண்டுமென்று நிராகரித்திருப்பது தெரிகிறது. அதாவது கட்சி தலைமை மீது அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிறாராம். முன்னதாக தேசிய அளவில் பதவிகள் கொடுக்க முன்வந்தும் அவற்றையெல்லாம் மறுத்திருக்கிறார். தனது அரசியல் என்பது தமிழகத்திற்குள் மட்டும்தான். எனவே இங்கிருந்து பணியாற்றும் வகையில் முக்கியமான பதவிகள் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் அதை பாஜக தலைமை பெரிதாக கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. அதே சமயம் அண்ணாமலை சில கணக்குகளை போட்டு வருகிறார். அடுத்த சில வாரங்களில் எப்படியாவது பதவி வாங்கிவிட வேண்டும், இல்லையெனில் தனி கட்சி தொடங்கிவிடலாம் என்ற திட்டத்தில் இருப்பதாக பாஜகவின் கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் சென்னை தி நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ரோட்டரி சங்கம் சார்பில் பத்மபூஷன் விருது பெற்ற பரதநாட்டிய கலைஞர் பத்ம சுப்பிரமணியனுக்கு YGP கல்வியாளர் விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு மேடையில் உரையாற்றினார். பின்னர் 2024 தேசிய ஜனநாயக கூட்டணியில் TTV தினகரன் மிக முக்கியமான தலைவராக இருந்தார். தமிழக அரசின் நீண்ட நெடிய பயணத்தை பார்த்தவர், நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர். எனவே 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியின் இலக்கு மக்களுக்கு நல்ல தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய, சட்ட ஒழுங்கிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பது. அதனால் உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அண்ணன் TTV தினகரனிடம் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். அதை அவர் பரிசீலனை செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மேலும் மு. பன்னீர்செல்வம் அவர்களும் சாதாரண அரசியல்வாதி கிடையாது. ஒரு தேர்தலில் சின்னம் இல்லாமல் சுயேட்சை வேட்பாளராக இந்தியாவில் எத்தனை பேர் போட்டியிட்டு இருப்பார்கள்? எனக்கு தெரிந்து இந்திய அரசியல் வரலாற்றில் யாரும் கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடியின் மீது இருக்கக்கூடிய அன்பிற்காக OPS ராமநாதபுரத்தில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டார். TTV தினகரன் மற்றும் மு. பன்னீர்செல்வம் என இருவரும் தங்கள் முடிவுகளை நிச்சயம் மறுபரிசீலனை செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என தெரிவித்தார். டெல்லியில் நடந்த பாஜக உயர்மட்ட குழு கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை. பாஜக தலைமை மீது நீங்கள் அதிருப்தியில் இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, என்னை பார்த்தால் அதிருப்தியில் இருக்கின்ற மாதிரி தெரிகிறதா? வேலை பளு காரணமாகவே என்னால் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. தொண்டர்கள் அழைக்கிறார்கள், நீங்கள் தலைவராக இருக்கும் பொழுது நேரம் கொடுக்கவில்லை. தற்பொழுது தொண்டராக இருக்கிறீர்கள், வாருங்கள் என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். நான் கலந்து கொள்ள முடியாதது பற்றி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நான் முறையாக தெரிவித்திருந்தேன். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தொலைபேசி மூலமாக நான் பேசியிருந்தேன். இது பெரிய பிரச்சனை கிடையாது. களத்திலும் தலைவர்கள் இருக்க வேண்டும். தலைவர்கள் களத்தில் இருப்பது கட்சியின் வளர்ச்சிக்கு முக்கியம். 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என கூறப்படுகிறது என்ற கேள்விக்கும் 2026 விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை புதியவர்களுக்கு எப்போதும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். எப்பொழுதும் 10%
வாக்காளர்கள் மாற்றத்திற்காக வாக்களிப்பார்கள். தாக்கத்தை ஏற்படுத்துவது வேறு ஆட்சி அமைப்பதும் வேறு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதும் என்னுடைய தொடர் நம்பிக்கை என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நாம் தேவையில்லாத சில விஷயங்களை குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்பட்ட போதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் என்றும் தெளிவாக சொன்னார். 2026 தமிழகத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டும் என்றும் அமித்ஷா மிக உறுதியாக இருக்கிறார். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அதெல்லாம் களையப்படும் என்பது என்னுடைய நம்பிக்கை. தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த தொலைநோக்கு பார்வையில் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இண்டி கூட்டணி தமிழகத்தில் இருந்து அகற்ற வேண்டும், மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் களையப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று பேசினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.